ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும். பிகாஸ் நம்ம 25 டேஸ் சேலஞ்ச் வந்து நான் எடுத்திருந்தேன். அதாவது மெடிடேஷன் பண்ணுறது, ஒர்க் அவுட்ஸு, ஏதாவது நம்மளுடைய ஹெல்த்தி லைஃபுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் எனக்கு இந்த லாஸ்ட் 3 டேஸாக வந்து கொஞ்சம் வெளியில் போகிற வேண்டி இருந்த ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் என்னால் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. தட் மீன்ஸ் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ண முடியல. ஓகே, நான் என்னால் இது வரைக்கும் பண்ண முடியல இந்த 3 டேஸ். பட் நாளையிலிருந்து நான் வந்து கண்டினியூவாக எப்பவும் போல் அந்த 25 டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நினச்சேன், ஓகே நம்ம இதை வந்து இப்படியே விட்டுட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஓகே, இருந்தாலும் அந்த 3 டேஸ் வந்து என்னால் தவிர்க்க முடியல. இந்த மாதிரி அப்பப்போ வந்துட்டு தான் இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து பர்ஃபெக்டாக அதை வந்து நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு இல்லாமல் நடுவில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சில கோளாறுகள், தடைகள் அப்படின்னு வந்தாலுமே அதையும் மீறி மிச்ச நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்றத என்னுடைய மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ நான் கண்டிப்பாக வந்து நாளைக்கு மெடிடேஷன், ஒர்க் அவுட், யோகா எல்லாமே பண்ணிடுவேன். ஆனாலும் இந்த 3 டேஸில் நான் வந்து சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நடந்திருப்பேன். நிறையா ரொம்ப ஒர்க் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த 3 டேஸுமே வந்து மெடிடேஷன் பண்ண முடியல அப்படின்னாலும் அந்த ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலேயே நடந்திருப்பேன். அதுவே ஓகே அப்படின்ற மாதிரி என் மைண்டில் இருக்குது. ஸோ நான் வந்து நாளையிலேருந்து, தட் மீன்ஸ் 12th டேலேருந்து நாம் எப்பவும் போல் அந்த மெடிடேஷன், ஒர்க் அவுட், ஜூம்பா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஹெல்த்தி லைஃப்க்காக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளையிலேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த 3 டேஸில் என்ன பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து என்ன விஷயம் நீங்கள் கையில் எடுத்திருக்கீங்க அப்படின்றதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாய்.